ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்று தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 60 குறைஞ்சிருக்குங்க கிராமிற்கு. ஸோ இன்று 8225 ரூபாய், அதாவது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு கிராம் 8225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுவே ஒரு சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா 8560 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச ரேட் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சவரனுக்கு 2680 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதுவே ஒரு கிராமிற்கு 335 ரூபாய் வந்து நமக்கு குறைஞ்சிருக்குதுங்க. உண்மையாலுமே இது ஒரு நல்ல விலை குறைவாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்று கிராமிற்கு வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹1 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா 114 ரூபாய் அப்படிங்கிற அதிகபட்சமான விற்பனையில் இருந்தது வெள்ளி. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வரக்கூடிய இன்னும் சில நாட்களிலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று கண்டினியூஸாக 4 நாளாக தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்தீங்கன்னா ₹85.86 இருக்குது. முன்னதாக பார்த்தீங்கன்னா ₹160 ஃபஸ்ட் நாள் குறைஞ்சது இல்லைங்களா, அந்த ரேட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ₹85 இருந்தது. நம்மளுக்கு இதே போல் பார்த்தீங்கன்னா ₹85 இன்று இருந்ததுன்னா இன்று கண்டிப்பாக வந்து ₹60 பதிலாக ஒரு ₹100 கிட்ட நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்ம போட்டிருந்த வீடியோவில் ₹50 ₹80 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து நல்லா டவுன் போச்சு. ஸோ அந்த நிலவரத்தில் இருந்து இன்று வந்து ஒரு ₹100 மேலேயே குறைஞ்சிருக்கும். ஆனால் மார்னிங்கில் மீண்டும் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க தொடங்கிருச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்று கிராமிற்கு ஒரு ₹60 மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விலை குறையணும், அதாவது ஒரு 8000 கிட்ட வந்ததுன்னா ஓகேவா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கடந்த 3 மாதத்தில் மட்டும் ₹1500 கிட்ட கிராமிற்கு அதிகரிச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 4 நாளில் ₹335 வரைக்கும் தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் வந்து விலை குறைய வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் கணிசமாக குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.